புது வகையான வந்து பாம்பர், செலுத்தரசி எல்லாமே வந்துட்டு இனி அதிகமாக வந்து புது வகையான மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் எல்லாம் வாங்கத்தான் போகிறாங்க. இதனால் இன்னொரு 10 வருஷத்துக்கு அமெரிக்க பொருளாதாரம் அமெரிக்காவினுடைய இப்போ சில பொருளாதார சீரழிஞ்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மீட்கிறதுக்கு இது நல்லா ஒரு யூரோப்பியர் பணத்தில் அமெரிக்கர்கள் நல்வாழ்வு வாழ்வாங்க. அவங்க வந்து நிறுவனங்கள் இன்னும் 10 வருஷம் தாக்கு பிடிக்கிறதுக்குரிய அளவுக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை வந்து ஆயுத உற்பத்தி வளர்ச்சி இருக்கும். அதனால் அந்த நாடு வளர்ச்சி அடையத்தான் செய்யும். இந்த போரில் அதிக பெனிஃபிட் அடைஞ்சது அப்படின்னா அமெரிக்கா தான். இந்த போரே யாருக்காக நடத்தப்பட்டதுன்னு சொன்னால் அமெரிக்காவின் வளர்ச்சிக்காகத்தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் அவங்க வந்து எப்போ 2ஆம் உலக போர்லேருந்து ஆயுத விற்பனையில் முன்னோடிகள். போர் நடந்தால் தான் அந்த நாடே நல்லா இருக்க முடியும். நாடு யார் நாசமாக போனாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. யார் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை இந்தியா அணுகிறதுக்கு அமெரிக்கா அணுகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ பங்களாதேஷில் பிரச்சனை, நம்மகிட்ட ஆயுதம் இருக்குது, அங்கே அந்த போராளிகள் ஆயுததாரிகள் ஆக்கிடலாம், போராட்ட குழுக்களுக்கு ஆயுதம் கொடுக்கலாம், நாட்டை சீரழிக்கலாம். ஆனால் நம்ம அந்த மாதிரி முயற்சிக்கு போகிறதில்ல. இலங்கையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இலங்கையை போய் அதே மாதிரி செய்ய முடியும். அண்டை நாடுகள் எல்லா நாட்டிலையும் நம்ம வந்து செய்ய முடியும். நம்ம ஆயுதத்தை வந்து பயன்படுத்தவோ ஆயுத விற்பனையை ஊக்குவிக்கவோ அல்லது போரை ஊக்குவிக்கவோ நம்ம கிடையாது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் போர் நடக்கணும், அங்கே யுனைடெட் நேஷன் போகணும், அங்கே நேட்டோ அலையன்ஸ் போகணும், அங்கே பேஸு அதிகமாகணும், ஒரு பக்கம் போராளிக்கு ஆயுதம் வைக்கணும், மறுபக்கம் நாடுகளுக்கு ஆயுதம் வைக்கணும். இப்படியே அவங்கள பழக்கப்பட்டு விட்டாங்க. அவங்களுடைய வளர்ச்சியே ஆயுதம் விற்கணும், போர் நடக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும், அது முடியக்கூட கூடாது. அப்போ ஒரு உதவிங்கிறதே என்னென்னா அவங்க வந்து போர் ஆயுதங்கள் அடுத்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் உதவின்னு நினைக்கிறாங்க. மற்ற எதை கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆயுதங்களை விற்பாங்க, ஆயுதங்கள் விற்பனை நடக்கணும். இந்த உக்ரைனால் பெரிதும் வாழப்போகிற ஒரு நாடுன்னு சொன்னால் அமெரிக்கான்னு தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், இப்போ ஏற்கனவே கொடுத்த உக்ரைனுக்கு கொடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு ஜனவரி 20 வர்றதுக்கு முன்னாடி அழிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கையில் ஸ்டாக் வைக்கக்கூடாது. அப்புறம் உக்ரைன் கையில் அந்த ஆயுதங்கள்லாம் இருந்துச்சுன்னா போர் முடிய போகும். கண்டிப்பாக வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒன்று வெளிநாட்டில் போய் தஞ்ச போக வேண்டியிருக்கும். ஒரு டம்மி அரசாங்கம் வரும். அந்த அரசாங்கம் வந்து காபந்து அரசாங்கமோ இல்லை ஏதோ ஒரு ரஷ்ய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அரசாங்கமோ ஒன்று உருவாக போகும். அப்போ ஜெலன்ஸ்கியால் அங்கே இருக்க முடியாது, வெளியேற வேண்டியிருக்கும். அப்போ இது வரைக்கும் உக்ரைனுக்குள்ள நிறைய ஸ்டாக் இருக்கிற அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகளுடைய ஆயுதங்களை வந்து ரஷ்யா கைப்பற்ற நேரிடும். அந்த ஆயுதங்களை அவங்க கைக்கு கிடைக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு மாதத்தில் இருக்கிற ஆயுதங்களை ஏற்கனவே வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்லாம் வந்து நீண்ட தூர ஏவுகணையெல்லாம் உபயோகப்படுத்த ஏற்கனவே கொடுத்து ஸ்டாக் வச்சுருந்ததெல்லாம் உபயோகப்படுத்த சொல்லி இப்போ இருக்கிற அமெரிக்க அரசாங்கம் அவங்களுக்கு உத்தரவு போடுது, அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், அல்லது வந்து அழிக்க சொல்லி ஏதாவது செய்யும். இப்போ அதை வந்து ரஷ்யா மேலே ஏவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற எந்த ஆயுதமும் அங்கே தீர்ற அளவுக்கு வந்து இந்த போர் கொஞ்சம் வேகமாக வந்து எல்லா ஆயுதங்களும் அழிக்கத்தான் சொல்லுவாங்க அமெரிக்கா சைடில் இருந்துட்டு. ஏன்னா எதிரி நாட்டில் கையில் கிடைக்கூடாங்கிற ஒன்று. ஏன்னா நேட்டோனுடைய தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கு தெரிய வரும், அல்லது நேட்டோ ஆயுதங்கள் கைப்பற்றப்படும், அல்லது கள்ள சந்தையில் இது வந்து புழங்க ஆரம்பிக்கும், அல்லது இல்லீகல் ட்ரேடர்ஸ் மூலமாக அல்லது அவங்க இராணுவ தளபதிகள் மூலமாகவே வெளிச்சந்தைக்கோ போராளிகள் குழுக்கிட்டோ அல்லது சிறு சிறு நாடுகள் கைக்கோ அந்த ஆயுதங்கள் பரவக்கூடும். இதெல்லாம் தடுக்கணும்னா இதெல்லாம் அழிக்கப்படணும். அழிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் சண்டை நடக்கலாம் அதிகபட்சம். அதுக்கு பிறகு புதிய ரக ஆயுதங்கள் வரும். ஆனால் ரஷ்யா வந்து அவங்களுடைய இப்போ தான் முதல் முறையாக ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நடந்தால் தான் போர் நீடித்தா தான் உண்மையான போர்னே சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிற புதிய ஆயுதங்களும் ரஷ்யா கிட்ட இருக்கிற புதிய ஆயுதங்களும் இப்போ வந்து சண்டைக்காக அல்லது ஃபீல்டில் வெளியே வரவிருக்கும். அதை வச்சு தான் நம்ம உலக நாடுகள் எந்த நாடு வலிமையானதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இனிமேல் வரப்போகிறது போர் தொடர்ந்துச்சுன்னா 2 நாட்டினுடைய உண்மையான வலிமை தெரியும். இனிமேல் வித்துச்சுனாலும் 2 நாட்டினுடைய ஆயுதங்கள் எது பலமானதுங்கிறது வெளிப்படும். அது வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த போரில் வந்து நல்ல லாபம் தான்.
இந்த உக்ரைன் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.